6 வாக்கு குறைந்திருந்தால் கட்டுப்பணமே இல்லாமல் போயிருப்பார்கள். ஒரு 6 வாக்கு எங்களுக்கு கிடைத்திருந்தால் 6வது இடம் யாழ்ப்பாணத்திலே கிடைத்திருக்கும். யாருக்காக அது போயிருக்கிறது? ஒரு ஐக்கிய தேசிய கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு இடம் அளித்திருக்கிறார்கள். அதுதான் நடந்திருக்கின்ற வினை. அதைவிட நாங்கள் சொன்னது போல எல்லோரும் மிக தீவிரமாக உழைத்து இந்த சுயேட்சைகள் இப்படியான சிறிய சிறிய கட்சிகள் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாது விட்டால் 7 இடங்களும் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். அதற்கு காரணம் இன்றைக்கு பாருங்கள், போராளிகள் என்று ஒன்றை துவக்கிறார்கள். அதை எப்பொழுது தூரம் இன்றைக்கு அவமானமாக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் மதிப்பு வைத்திருக்கின்ற அந்த போராளிகள் அவர்களை தேர்தலில் ஈடுபடுத்தி இன்றைக்கு 1100 வாக்குகளோ பெற்றிருந்தால் அது எவ்வளவு அவமானத்தை உண்டாக்கி இருக்கின்றார்கள். அங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் அவர்கள் வெறும் அற்ப ஆசைகளுக்காக 3 பேர் நாங்கள் வெல்வோம் என்று சொன்னார்கள். கஜேந்திரகுமார் அணியிலே தாங்கள் 3 பேர் வெல்ல போகிறோம் என்று சொன்னார்கள். இருப்பதோ 7 இடம்தான். வெளிநாட்டிலே இருந்து மிக பெரும் தொகையானவர்கள் அவருக்கு பெரும் நிதி வழங்கியிருந்தார்கள். அந்த பணம் மக்களிடத்திலே கொடுத்திருந்தால் அவ்வளவுக்காவது யாராவது மக்கள் வாக்களித்திருப்பார்கள் போல் தெரிகிறது. அத்திவாரமே இல்லாதவர்கள் இன்றைக்கு எப்படி இந்த மக்களுடைய தீர்ப்பை வழங்கி அவர்களை அகற்றி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அப்படிப்பட்டவர்களுடைய முனையிலே இருந்து தமிழரசு கட்சி ஏதோ உள்ளக விசாரணை கோருவது போலவும் சர்வதேச விசாரணை அவர்கள் கோரவில்லை என்பது போலவும் இத்தனை உண்மைகளையும் மூடி மறைத்து விடக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு புது இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் எங்களுடைய முதலமைச்சரும் சம்பந்தப்படுகிறார். அவருக்கு அது ஒரு நீதியரசருக்கு அது புரியாமல் இருக்க முடியாது. அப்படி புரியாமல் இருந்தால் அது ஆச்சரியமான விடயம். அதை பற்றி நான் அதிகம் இப்பொழுது பேசவில்லை. அதுக்கு சில நியாயங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது வரும். அது எப்படி நாங்கள் அணுகப் போகின்றோம் என்று எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக 4வது பக்கத்திலே ஒரு போர் குற்ற விசாரணை, சர்வதேச விசாரணை நாங்கள் மீண்டும் மீண்டும் இது இந்த தேர்தலுக்கு வந்த விடயம் அல்ல. 2009ஆம் ஆண்டில் இருந்து 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் இருந்து 14ஆம் ஆண்டு 3வது தடவை நிறைவேற்றப்படுகின்ற வரைக்கும் அமெரிக்காவுக்கும் அதை சார்ந்த நாடுகளுக்கும் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் சம்பந்தம் இருக்கிறது. இதில் சம்பந்தப்படாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் இறுதி காலகட்டத்திலே திரு கஜேந்திரகுமாருக்கு எதிராக கேட்ட கேள்வி சர்வதேசத்தை பற்றி பேசுகிறார்கள். நான் கேட்டேன், வெள்ளைக்கொடி பிடித்துக் கொண்டு விடுதலை புலிகள் சரணடைய போகிறார்கள் என்று ராஜபக்சாவுடன் பசில் ராஜபக்சாவுடன் செய்த உடன்பாடு என்ன என்று தான் கேட்டேன். எனக்கு தெரியும் என்ன என்று. சந்திரகாந்தன் அவர்களும் பசில் ராஜபக்சாவோடு பேசி ராஜபக்சாவோடு அதற்கான செய்தியை பெற்று வெள்ளைக்கொடியோடு வருமாறு கேட்ட அந்த செய்தியை அவர்கள் ஏமாற்றி வந்தவர்களை கொண்டு விட்டார்கள் என்ற செய்தியை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சந்திரகாந்தன் ஐநாவினுடைய குற்ற விசாரணை குழுவிலே சமர்ப்பித்திருக்கின்றார். அது இணையதளங்களிலே வந்தது, அது பத்திரிகைகளிலே வந்தது. அவர் சக்தி வீடியோ செய்தியிலே அவர் பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார். அவர் அந்த செய்தியை சொன்னதுக்கு பிறகு தான் இங்கே வருவதில் அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, கோதாபியா தனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் என்றெல்லாம் எங்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அதை விட மிக முக்கியமாக கஜேந்திரகுமார் அவர்கள் பசில் ராஜபக்சாவுடன் பேசி அவர்களில் சிலர் வன்னிக்குள்ளே செல்வதென்றும் விடுதலை புலிகளிடத்திலே சிலர், நான் ஆக்களுடைய பெயரை இப்பொழுது குறிப்பிடவில்லை, இந்த வெள்ளக்கொடியோடு வந்து சரணடைவதற்கு ஆயத்தங்கள் நடத்த பெற்றது உண்மை. அன்றைக்கு நான் அதை மீண்டும் பேசுவதிலே மிகவும் கவலைப்படுகிறேன். அந்த உண்மையை கூட நான் பொய் சொல்லுகிறேன் என்று அம்மாவை கொண்டு சத்தியம் பண்ணி நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்கிறேன். அது கூட பொய் தான். ஏன்னா அது உண்மையா இல்லை. ஏன்னா உண்மை எங்களிடம் இருக்கிறது, அவரிடம் இருக்கிறது. நான் கேட்கின்ற கேள்வி, 2வது கேள்வி என்னவென்றால், சந்திரகாந்தன் ஐநா மனித உரிமை விசாரணை குழுவுக்கு முன்னால் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்க முடிந்தால், அது வெளியிலே வர முடிந்தால், இணையதளங்களிலே வந்து பத்திரிகைகளில் அந்த செய்தி வர முடிந்தால், மிகவும் முக்கியமான பாத்திரத்தை அந்த விடயத்தில் வைத்த அவர் ஏன் பசில் ராஜபக்சாவை பற்றி ஒரு முறைப்பாடு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. மிக விதியை நான் பேசவில்லை. இதைத்தான் நான் கேட்டேன். இறுதியாக அவர் என்ன செய்தார்? அவர்களுடைய கட்சியினரும் ஆட்களும் நாங்கள் ராஜபக்சாவோடு நிற்கிற படத்தை எடுத்து போட்டார்கள், ரணிலோடு நிற்கிற படத்தை எடுத்து போட்டார்கள். இதை விட அவர்களால் வேறு எதுவும் அரசியல் பேச முடியாது.